ஓகே சினி பார்க்க போகுது பட் டூப்ளோட எக்ஸ் சாப்டர் 12 தான் பார்க்க போகிறோம். இது வந்து இந்த டூப்ளோட எக்ஸ் வந்து 1 வருஷம் ஆச்சு. ஸோ அதோட அந்த 12வது சாப்டர் வந்து சும்மா தரமாக வந்து இறங்கியிருக்கு. தரமாக வந்து இறங்கினது மட்டுமே இல்லாமல் நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. ஸோ அதனால் நம்ம லைக் பண்ணி போட்டு வச்சுக்கோங்க. அதோட பெல்லைக்கனை மறக்க ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நான் போகிற ஒவ்வொன்றுக்கு உங்களுக்கு வந்து டக்குன்னு நோட்டிஃபிகேஷன் வரும். ஏன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுத்து நிறைய பேர் பெல்லைக்கு ஆன் பண்ணாமல் வச்சிருக்கீங்க. ஸோ நீங்கள் பெல்லைக்கு ஆன் பண்ணி வச்சா மட்டும் தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதுவும் ஒரு இடத்துல ஸ்கிப் பண்ணி அப்படின்னா சம்பவங்களை நீங்கள் மிஸ் பண்ண மாட்டாங்க. சரி வாங்க, இப்போ நான் டைம் வேஸ்ட் பண்ணாம பார்க்கலாம். ஆரம்பிக்கலாங்களா? முன்னா நான் போன சாப்டர் கிடாரியோட கையை வெட்டி பட்டு லேண்ட் பண்ணல. ஸோ இப்போ அங்கே ஸ்டார்ட் ஆகுது. அப்போ கொணவமாரும் நீங்கள் எல்லாம் ஓகேவா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. அப்போ டக்குன்னு கிடாரி நம்ம பட்டு அட்டாக் பண்ண வரோம். பட்டு டக்குன்னு அதுக்கு ரியாக்ட் பண்ணுறவங்க ஸ்வாட் வச்சு தடுத்தது மட்டுமே இல்லாமல் விண்டோ ஸ்டைலில் வச்சு அடித்து பறக்கவும் விட்டுறான். இதுக்கு முன்னாடி இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஸோ இது யாருக்கும் நடந்திருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் வந்து உடனே சொல்லிடுறோம். சரி வாங்க, இப்போ நம்ம திரும்ப சாப்டரில் வந்துடுவோம். ஸோ அப்போ வந்து கிடாரி பறந்துட்டு இருக்கும்போது கிளாமார்க்கு யூஸ் பண்ணி மறைஞ்சு போயிடுவான். எங்கே போனானே தெரியல. இப்போ அங்கிட்டிருந்து கட் பண்ணி நம்ம கவாக்கியோ அப்புறம் டெல்டாவை தான் காமிக்கிறாங்க. இப்போ கவாக்கியோ இந்த இடத்துல வந்து பட்டு வந்து இருந்தால். ஸோ இப்போ அவனோட ப்ரெசன்ஸே இங்கே காணும். ஒருவேளை அவன் வந்து ஸ்பேஸ் டைம் யூஸ் பண்ணி தப்பிச்சு போயிருக்கலாம். ஆனால் இங்கே வந்து டீம் 10 இவங்களாம் இருந்தாங்க. அவங்கள எங்கே போனாங்க அப்படின்னு நம்ம கவாக்கி கேட்டுட்டு இருக்கான். அப்போ டெல்டாவை டக்குன்னு கீழே பார்த்தா அப்படின்னா ஜூரா அங்கே தான் நின்றுட்டுருக்கான். பட் டெல்டாவை டக்குன்னு சென்சரி யூனிட்டை கேட்குறான் என்னாச்சு அப்படிங்கிறத, டீம் 10 எங்கே அப்படிங்கிறத. அப்போ அவங்களும் சொல்கிறாங்க டீம் 10 வந்து ஹாஸ்பிட்டலுக்கு இன்னும் சின்ன கூட்டு போயிருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்க. ஸோ அது மட்டுமே இல்லாமல் ஹீமா அப்புறம் ஹீமா வந்து சரடா கிட்ட தான் இருக்கா. சரடா இருக்கிற இடத்துல தான் பட்டோவும் இருக்கான் அப்படின்னு தெரிஞ்ச சொன்ன உடனே நமக்கு டெல்டா கவாக்கிட்ட கேட்குறேன், இப்போ நீ என்ன பண்ண போகிற கவாக்கி அப்படிங்கிற மாதிரி கேட்க. அப்போ நம்ம கவாக்கியோ சைலண்ட்டாக அங்கே இருக்க ஜூராவே பார்த்துட்ருக்கேன். இந்த நாய் இருக்கா இங்கே கூட நின்றுட்டு இருக்கான் அப்படிங்கிறது நமக்கு கவாய்க்கு ஒன்றுமே புரியலை. இப்போ அங்கிட்டிருந்து பட்டோ இருக்கிற இடத்துல காமிக்கிறாங்க. அப்போ கொணவமார் பட்டோ பார்த்து பட்டோ நீ வந்து என்ன பண்ண உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா, நீ வந்து இப்போ இங்கே லீஃப் வச்சு என்னவா இருக்கா அப்படின்னு தெரியுமா உனக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம கொணவமார் சொல்லிட்டு இருக்க சரடாவோ போது நிறுத்துங்க கொணவமாரி, பட்டோ மட்டும் இப்போ வரல அப்படின்னா என் உயிருக்கு என்ன இருக்குன்னே தெரியாது. ஸோ போது நிறுத்துங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல கொணவமார் அதுக்கு எந்த ரிப்ளையுமே பண்ணாமல் இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் கொணவமார் சொல்கிறேன் இவனாலே வந்து கோடு மட்டும் கிளாம் மார்க் இதெல்லாம் யூஸ் பண்ண முடியுது. ஸோ அதெல்லாம் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படி சொல்லும்போது அப்போ பட்டோ ஆமாம், ஏன்னா இப்போ இங்கே இந்த கிளாம் மார்க்லேருந்து எந்த கிளாம் மார்க் வழியாக அவன் வெளியே வருவான்னு தெரியாது. ஆனால் அவன் வந்து இங்கே தான் இருக்கான் அப்படிங்கிற பட்டோ சொல்லிகிட்டு இருக்கான். அப்போ நம்ம கொணவமார் கூட ஒரு சென்சிட்டிவ் யூனிட்டை சேர்ந்த ஒருத்தன் வந்திருப்பான். ஸோ அவனை பார்த்து பட்டோ நீ வந்து சென்சிட்டிவ் யூனிட்டை சேர்ந்தவன் தானே. ஸோ இங்கே வந்து ஏதாச்சும் சக்கரை இருந்துச்சு அப்படின்னா அது உடனே என்கிட்ட சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அப்போ அதுக்கு அவனும் பட்டோ கிட்ட உனக்கு எவ்வளோ தைரியம் தான் நீ வந்து ஒரு கிரிமினல் என்கிட்ட வந்து இப்படி ஒரு ஆர்டர் போட்டுட்டு இருப்பா அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். அவன் சும்மாவே சொல்கிறான் வந்து சரடாவை தான் டார்கெட் பண்ணுறான்னு நினைக்கிறேன். ஏன்னா அவன் வந்து கொணவமார் அவனை அட்டாக் பண்ணப்போ கூட அவன் கொணவமார் அட்டாக் பண்ணாமல் சரடாவை மட்டும் தான் அட்டாக் பண்ணுறது குறியாக இருந்தான் அப்படிங்கிற மட்டும் சுமரியை சொல்ல. அதுக்கு சரடா வந்து சொல்கிறான் ஆமாம் வந்து என்னை சாப்பிட போகிறதா சொன்னான். அவன் வந்து என்னை சாப்பிட போகிறதா அப்படிங்கிறது மட்டும் தான் என்கிட்ட வந்து சொன்னான் அவன் அப்படிங்கிற மட்டும் சரடா சொல்லிட்டு. அது மட்டுமே இல்லாமல் இவனுக்கு எங்கள் அப்பா மரமானதுக்கு ஏதாச்சும் சம்மந்தம் இருக்குமா, ஏன்னா வந்து எங்கள் அப்பாவோட அட்டாக் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அப்போ கொணவமார் அதை கேட்டு ஷாக் ஆகிடுறான். இது மரமாக மாறுறதா, மோகி கூட அப்படி தான் மரமாக மாறிட்டா அப்படிங்கிற மாதிரி கொணவமார் சொல்ல. அதுக்கு பட்டோவோ நம்ம சண்டை போடுறது மாஸ்டர் சாசியோட க்ளோன் மட்டும் தான், மாஸ்டர் சாசியை ட்ரீல சீலாக இருந்தனால. ஸோ இப்போ அது மூலிமா அவரோட சக்கரா மூலிமா உருவானவன் தான் இவன். ஸோ அதனால் இவனுக்கு வந்து நீங்கள் வந்து இறக்கம் காமிக்கணும் அப்படிங்கிற அளவுக்குலாம் எவனுமே கிடையாது. ஏன்னா அவன் வந்து மாஸ்டர் சாசியே கிடையாது. ஸோ அதனால் இவனுக்கு இங்கே இறக்கம் காமிக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து ஃபோக்கஸ்டாக இருங்க, அவன் எந்த கிளாமார்க்குள்ளேயே வெளியே வருவான் அப்படிங்கிற மட்டும் தெரியாது அப்படிங்கிற பட்டை சொல்லிகிட்டு இருக்கா. கொணவமார் அதை கேட்டு இப்போ ஒன்றுமே புரியாமல் இருப்பான். அதுக்கப்புறம் கொணவமார் நம்ம பட்டரை பார்த்து கற்றுவான். பட்டோ உனக்கு எப்படா இதெல்லாம் தெரியும், உனக்கு எப்படி இதை தெரியும் அப்படிங்கிற மட்டும் கொணவமார் கேட்டுட்டு இருக்கா. பட்டோ கொணவமார் செஞ்சே நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொன்னேன், நீங்கள் வந்து ஃபோக்கஸ்டாக இல்லை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக செத்து போயிருவீங்க அப்படிங்கிற மட்டும் பட்டோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த சென்சரி டீமில் இருக்கிறவனும் இங்கே வந்து இந்த இதில் கிளாமார்க்குள்ளேயே ஏதோ ஒன்று வெளியே வருது அப்போ பட்டோவோ. ஸோ அப்படின்னா அது எந்த கிளாமார்க்குள்ளேயோ வெளியே வருது அப்படிங்கிற மாதிரி கேட்கா. அப்போ அவனும் அது நல்லா பார்த்துட்டு இல்லை இங்கே இருக்க எல்லா கிளாமார்க்குள்ளேயும் அது வந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். அப்போ பார்த்தோம் அப்படின்னா மொத்த கிளாமார்க்குள்ளேயே இருந்து மொத்த கிளாக்ரின் கூட்டமே வெளியே வந்துடும். ஸோ அப்போ பட்டோவோ அப்படின்னா நம்ம எல்லாத்தையும் டிஸ்ட்ராக்ட் பண்ணலான்னு பார்க்குறானா அப்படிங்கிற ஒரு பட்டோ சொல்லிட்டு சரடா சொல்கிறது கேட்டுக்க, நீ வந்து இங்கேருந்து எதுக்கோ தள்ளியேரு, அவன் வந்தான் அப்படின்னா நீ தயக்கமே காமிக்காமல் அவனை அட்டாக் பண்ணிடு, ஏன்னா அவனும் உங்கள் அப்பா கிடையாது அப்படிங்கிற மட்டும் சரடாவை சொல்ல. சரி அப்படின்னு சொல்லி சரடாவை சொல்கிறா. அதுக்கப்புறம் கொணவமார் வந்து சுமீரை தள்ளி போய் சொல்லிடுறான். ஏன்னா இப்போ நம்ம பட்டோ வந்து அந்த கிளாக்ரீனோட சண்டை போட போகிறான். ஸோ அதனால் சுமீரை இருந்தால் அப்படின்னா நம்ம பட்டோக்கு இடைஞ்சலாகவும் இருக்கும், அதே நேரத்தில் சுமீரைக்கு ஏதாச்சும் அட்டாக் ஆனாலும் ஆயிடும். ஸோ அதனால் சுமீரை தள்ளி போக சொல்லிடுவான். ஸோ அதுக்கப்புறம் நம்ம பட்டோ ஒத்தால இருந்துட்டு சும்மா அந்த கிளாக்ரீனோட சண்டை போடுவான் பாருங்க. இதெல்லாம் மக்கா சொல்கிறேன் அனிமையாக வரணும் சும்மா தரமானதாக இருக்க போகுது. ஏன்னா அந்த இதில் டக்குன்னு நம்ம பட்டோ பறந்துக்கிட்டு ஒவ்வொன்றையும் சும்மா வெட்டி சாச்சிக்கிட்டு இருப்பான். அப்போ சரடாவை டக்குன்னு ஒரு கிளாக்ரீன் அட்டாக் பண்ண வருமா. ஸோ அப்போ சரடா வந்து ஜெனரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிக்கை விடுவா. அப்போ அந்த கிளாக்ரீனோட வகுத்தில் இருக்கிற கிளாமருக்கு அப்போ அது வந்து ஏதோ ஒரு கம்னாட்டி வந்து பிடிப்பான். எந்த கம்னாட்டின்னு பார்த்தா நம்ம கிடாரி பையன் தான் வந்து பிடிச்சது
மட்டுமே இல்லாமல் சரடாவை டக்குன்னு சாப்பிட பார்ப்பான். ஸோ அப்போ வந்து பர்டோ டக்குன்னு அவனோட ஷூரிக்கன் அந்த கிளா மார்க் இருக்குல்ல, கிளாக் நீனு, ஸோ அதோட கழுத்தில் வீசி டக்குன்னு எஃப்டிஜி யூஸ் பண்ணி ரசிகனை போட்டு சும்மா ஹிடாரியை போட்டு அட்டாக் பண்ணிடுவான். ஸோ இது அட்டாக் என்னன்னு உங்களுக்கு தெரியுதா? இது ஒரு யூனிக்கான பேட்டில் நடந்த ஒரு பயங்கரமான ஒரு அட்டாக்கு. ஸோ எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். அடிவான ஹிடாரியை டக்குன்னு ஷின்ஜு டிமென்ஷனுக்கு போயிடுவான் கிளா மார்க்கை யூஸ் பண்ணி. அங்கே போயிட்டு ஏதோ ரூட்ஸ் மட்டும் இருக்கும். ஸோ அது வந்து நம்ம ஹிடாரி முதுகில் ஏற்படுத்த காயதான். ஸோ அது ஹீல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹிடாரி திரும்ப வெளியே வருவான். வெளியே வந்தது மட்டுமே இல்லாமல் பர்டோ சரடாவை சுற்றி சும்மா அதிகமான கிளா மார்க்கை போட்டு விட்ருவான். ஸோ அந்த கிளா மார்க்கில் வழியே உள்ளே போயிடுவான். அப்போ கண்டிப்பாக ஏதோ ஒரு கிளா மார்க் வழியாக வந்து அட்டாக் பண்ண தான் போகிறான். ஸோ அப்போ வந்து சரடா வந்து நான் பர்டோட்ட சொல்கிறேன், நீ வந்து இப்போ வானத்தை பறந்துட்டு பர்டோ, அந்த ஹிடாரி வந்து நான் அவன் கவனத்தை நான் ஈர்த்து விட்றேன். ஸோ அவன் வந்து என்னை அட்டாக் பண்ண வரும்போது நீ ரசிகனை போட்டு அவன் கதையை முடிச்சிரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போ பர்டோவோ இல்லை இப்போ அதெல்லாம் யூஸ் ஆகாது, நான் வந்து இப்போ வந்து ரசிகன் உசிகோ பயன்படுத்த போகிறேன் அப்படிங்கிற மாதிரி பர்டோ சொல்ல, ஃபுல் பவரை யூஸ் பண்ணி நான் அவன் கதையை முடிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி பர்டோ சொல்ல. அப்போ சரடா ரசிகன் உசிகோன்னு கேட்குறேன். நான் சரடா இது முன்னாடி ரசிகன் உசிகோ பார்த்ததில்ல. ஸோ அதனால தான் வந்து ரசிகன் உசிகோன்னு கேட்குறான். அப்போ பர்டோ சொல்கிறான், நான் இது வந்து ஒரு பிளானட்டோட ரொட்டேஷனை உள்வாங்கி ஸ்பின் பண்ணுற மாட்டோம். ஸோ அது மட்டுமே இல்லாமல் இது வந்து இந்த பிளானட்டோட சக்கரம் சேர்த்து அப்சர்வ் பண்ணி யூஸ் பண்ண முடியும். இது வந்து ஒரு புது வகையான ரசிகன் அப்படின்னு கூட சொல்லலாம் அப்படிங்கிற பர்டோ சொல்ல. அப்போ சரடா கேட்குறா, அப்படின்னா இதை வச்சு கண்டிப்பாக அவனோட கதையை முடிச்சிடணும்னு கேட்க, ஆமாம் ஆனால் அது கொஞ்சம் நேரம் எடுக்கும், ஏன்னா இதோட நான் வந்து பிளானட்டோட சக்கராவை தான் எடுத்துக்கிறேங்கிறதுனால ஸோ எனக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும். ஸோ அதனால் நான் இப்படியே தான் கொஞ்சம் நேரத்துக்கு அப்படி இருக்கணும் அப்படிங்கிற பர்டோ சொல்கிறான். அப்படியே பார்த்தா அப்படின்னா ரசிகன் உசிகோட பவர் பர்டோ கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ அதோட பர்டோ இன்னொன்றையும் சொல்லிடுறான். அதாவது வந்து இப்போ பர்டோ அந்த ரசிகன் உசிகோ ரெடி பண்ணோம் அப்படின்னா அவன் வந்து இந்த எர்த்தோட கான்டாக்டில் இருக்கணும். அதாவது வந்து இப்போ அவன் கால் வந்து தரையில் இருக்கணும். அப்படின்னா மட்டும்தான் இந்த எர்த்தோட சக்கரா உறிஞ்சு அவனால் ரசிகன் உசிகோ யூஸ் பண்ண முடியும். அது மட்டும் அவன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு அப்போனா அதோட பவருக்கு லிமிட்டே இல்லை. ஸோ அதனால தான் வந்து வானத்தை பறக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி பர்டோ சொல்லியிருக்கான். ஸோ அது சரடாவை சொல்கிறா, சரி அப்படின்னா நீ வந்து அதுக்கு சக்கராவை எடுத்துக்கிட்டு நான் வந்து உனக்கு தேவையான டயத்தை வாங்கி தரேன் அப்படிங்கிற மாதிரி சரடா சொல்லிகிட்டு இருக்கேன். அப்போ பர்டோ கீழே இருக்கிறது கிளா மார்க்கில் வந்து டக்குன்னு ஒரு கை வெளியே வரும். அது யாரோட கைனா ஹிடாரியோட கை தான். டக்குன்னு அது சிடோரி யூஸ் பண்ணுவான். டக்குன்னு குணமரம் வந்து அவனோட ஷீல்டு ரசிகனை போட்டு காப்பாற்றிடுவான். ஹிடாரியோட கையில் அப்படியே தெரிஞ்சிடா. பர்டோ குணமரத்தை பார்த்து சொல்கிறேன், நான் வந்து உங்கள்கிட்ட என்ன சொன்னேன், நீ உங்களை வந்து ஃபோக்கஸாக இருக்க சொன்னேன், அதுக்கப்புறம் ஹீமாவரியை பார்த்து இருக்க சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஹீமாவரி வந்து சென்சரி யூனிட்லேருந்து வந்தால, ஸோ அவன் தான் பார்த்துட்டு இருக்கான். அப்போ குணமரம் சொல்கிறான், நான் வந்து என்ன செய்யணும் அப்படிங்கிறத நீங்களாம் என்கிட்ட ஒன்றும் சொல்ல தேவையில்ல. ஸோ நீ வந்து உன்னோட அந்த ஜுட்ஸை கம்ப்ளீட் பண்ணுற வேலையை மட்டும் பாரு அப்படிங்கிற மட்டும் சொல்லிகிட்டு இருக்கேன் குணமரம். அப்போ சரடாவை கீழே இருக்க கிளாமருக்குள்ளேயே டக்குன்னு ஹிடாரி வந்து அவனோட கையை யூஸ் பண்ணி பிடிச்சிருவான். ஸோ டக்குன்னு சரடா வந்து சிடோரி கரண்ட் ஒரு புது இதை யூஸ் பண்ணி ஹிடாரிக்கே ஷாக்கை கொடுத்துருவா சிடோரி யூஸ் பண்ணி. ஸோ அதே நேரத்தை டக்குன்னு ஹிடாரி சரடாவை பிடிச்சா அந்த கையை அப்படியே பிடிச்சி தூக்கி வீசிடுவான். பர்டோ அடிடா அப்படிங்கிற மாட்டான். ஆனால் பர்டோ வந்து நான் வந்து இன்னும் அதோட ஃபுல் பவர் இன்னும் எடுக்கலை, இருந்தாலும் பரவாயில்ல, இது வந்து அவனை கொல்றது போதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பர்டோ டக்குன்னு அவனை ஹிடாரி அட்டாக் பண்ணிடுவான். பார்த்தா அப்படின்னா சும்மா பயங்கரமான சுழல் மட்டும் அது பிசாட்டுக்கு ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. இது வந்து செஞ்சுரிக்கனோட பயங்கரமான இம்பாக்ட் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு அது பயங்கரமானதாக இருக்குது. ஸோ அப்போ அதுலேருந்து ஒரு பீஸ் மட்டும் தனியாக பிஞ்சு போகுது. யாருன்னு பார்த்தா நம்ம ஹிடாரியோட நெஞ்சு அப்புறம் தலை அது மட்டும் தான் இருக்குது. மற்ற பார்ட்ஸ் என்னாச்சுன்னு தெரியல. மேபி அந்த சுழலை மாட்டி எல்லாம் தெரிச்சிருக்கலாம். ஸோ அதுவும் இப்போ பறந்து அப்படி கீழே போயிட்டுருவான். கீழே பார்த்தா நிறைய கிளாமார்க்காக இருக்கும். ஸோ அந்த கிளாமார்க்கை மட்டும் டச் பண்ணால் உள்ளே போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக திரும்ப வெளியே வந்துடுவான். ஸோ அப்போ அவன் டச் பண்ணான்னு போகும்போது அந்த கிளாமார்க் எல்லாமே சின்னதாக இருக்கும். சின்னதானே யார் நம்ம கவாக்கி தான். கவாக்கி வந்து டக்குனு ஹிடாரியை பிடிச்சி என்ன வழியில் உனக்கு ரொம்ப பார்த்தா துடிக்கிற மாதிரி இருக்குது, நான் வேணா அதை வேணா சின்ன சரி பண்ணட்டுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கவாக்கி அவனை அப்படியே டிஸ்ட்ராய் பண்ணிடுறான். அட வைக்க மாட்டீங்களா, இதுக்கு எதுக்கு நீ வந்து ஒச்சிக்கு போகிறோட சுற்றிட்டு இருக்கணும், அவனே விசாரி விட்டுட்டு அவனே செத்து போயிருப்பானே. எடிட்டர் கம்முனு இருக்கியா? சரி வாங்க இப்போ திரும்ப ஸ்டோரிக்குள்ள வந்துடும். ஹிடாரி வெடிச்சிருப்பான. ஸோ அந்த இடத்துல ஏதோ ஒரு ஃப்ரூட் மட்டும் வெளியே வருது. ஸோ அதை டக்குன்னு பர்டோ பிடிச்சிட்டு இதானா அது அப்படிங்கிற மாதிரி கோஜி காஷின்ட்டு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கா கேட்பான். கோஜி காஷின் அந்த தவளை பர்டோ கலந்து இருக்கும் தவளை. ஸோ அது மூலியமாக பார்த்துட்டு ஆமாம் பர்டோ இதான் அந்த சோல் த்ரோன், இதான் நான் பார்த்தது அப்படிங்கிற மாதிரி கோஜி காஷின் கன்ஃபார்ம் பண்ணேன். பர்டோ அப்படின்னா சரி அப்படிங்கிற மாதிரி பர்டோ சொல்லிட்டு இருக்கான். அப்போ கவாக்கி டக்குன்னு பர்டோ பிடிச்சிட்டு இது என்னதுராது, அதெல்லாம் இப்போ நீ யார்கிட்ட இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி பர்டோ கேட்டுட்டு இருக்கா. இதை வச்சு என்னால் என் மாஸ்டர் சாசியை திரும்ப கொண்டு வர முடியும், அவர் ட்ரீல சீலாக இருக்கார்ல, ஸோ இதை வச்சு என்னால் அவர் ரிவைவ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி பர்டோ சொல்ல. அதுக்கு நான் அவனை விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி கவாக்கி சொல்கிறான். ஸோ அதுக்கு வந்து பர்டோவோ நீ வந்து இப்போ மட்டும் என்கிட்ட வந்து கையை எடுக்கல அப்படின்னா நான் அவன் கையை வெட்டிடுவேன் கவாக்கி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு நம்ம பர்டோவோட நெஞ்சை கிழிக்கிற மாட்டோம் ஏதோ ஒரு லேசர் பீம் வந்து அட்டாக் பண்ணிட்டு போகுது. ஒரு பக்கம் குத்தி இன்னொரு பக்கம் அது வெளியே வந்துருச்சு. பர்டோவும் வாயில் ரத்தம் கட்டிட்டு அது கீழே விழுகும்போது சரடாவோ பர்டோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. பார்த்தா நம்ம பர்டோ வாயில் ரத்தமே வந்துருச்சு. யாரா இந்த அட்டாக்கை பண்ணது, எப்படா இந்த அட்டாக் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி யாருக்கும் எதுவுமே தெரியல. ஸோ அப்போ வந்து கவாக்கி வந்து டெல்டா கிட்ட கேட்குறான், டெல்டா அங்கே என்ன ஆச்சு அப்படிங்கிற மாட்டோம். பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஜூரா ஹீமாவரி சண்டை போட்டுருப்பானுங்களே. ஸோ அந்த இடத்துல ஜூரா பறந்துக்கிட்டு தான் இருக்கான். ஆனால் அவ்வளோ தூரத்தில் வந்து கரெக்டாக டெய்ல்டு பிசிபாமும் ஒரு பீம் மட்டும் ஆக்கி
கரெக்டாக பருட்டு அசந்த நேரம் பார்த்து நெஞ்சில் இறக்கியிருக்கான். அப்போ நம்ம பருட்டு வந்து கீழே விழுந்துருப்போம்ல. ஸோ அந்த சோல் துணை அங்கே கீழே விழுந்துருச்சு. ஸோ சரடாக அதை பார்த்துட்டு இது இருந்தால் தான் சாசியை ரிவைவ் பண்ண முடியும் பட்டர் சொன்னது ஞாபகம் வந்துட்டு டக்குன்னு அதை எடுக்கலான்னு போகிறா. ஆனால் அப்பயும் ஜூரா வந்து டக்குன்னு அந்த டெய்லி பீஸ் பாமே லேசர் பீம் மட்டும் ஆக்கி டக்குன்னு அட்டாக் பண்ணுறான் சரடா கையிலேயே. அப்படி இருந்து சரடா அதை எடுக்கலாம் ட்ரை பண்ணேன். அந்த சோல் துணை தானாகவே பறந்து நம்ம ஜூராட்ட போயிடும். நம்ம ஜூரா தான் அதை வர வச்சிருக்கான். ஸோ அந்த சோல் துணை ஜூராவை பார்த்துட்டு ஓ அப்போனா உனக்கு வந்து சோல் துணை பற்றி இவ்வளோ விஷயம் தெரிஞ்சு போச்சா, சரி இப்போ நான் என் முடிவை எடுத்துட்டேன், நான் வந்து கவாக்கி வந்து டென்டேலுக்கு சாப்பாடை போட்டுற போகிறேன், உன்னை என் கையால் தான் கொல்ல போகிறேன் இப்போ பொச்சுக்கு பட்டு அப்படின்னு சொல்கிறதோட இந்த சாப்டர் இங்கக்குள்ள முடியுது. சத்தியமாக சொல்கிறேன், கண்டிப்பாக எவனுமே ஜூரா இப்படி சொல்கிறோன்னு எவனுமே நினச்சி கூட பார்த்துக்க மாட்டாங்க. இந்த ஜூரா வந்து டாரி அடிச்சு சொன்னபோது கவாக்கி அப்படிங்கிற மட்டும் தான் இத்தனை நாள் சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ திடீர்னு வந்து ஜூரா வந்து பர்ட்டு அவனோட டார்கெட் செலக்ட் பண்ணிட்டா. ஸோ இது வந்து யாருமே எதிர்பார்க்காத ஒன்று. ஸோ அது மட்டுமே இல்லாமல் அடுத்த சாப்டர் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதுக்கான ஹைப் வேறு பயமாகி போச்சு. ஏன்னா நம்ம பர்ட்டு அடி வாங்கி கீழே விழுந்துட்டா ஜூராக்கு என்னமோ ஒன்று நான் தாண்டா கொள்வேன் அப்படிங்கிற மட்டும் சொல்லியிருக்கான். ஸோ அப்புறம் அடுத்த சாப்டர் ரிலீஸ் ஆன உடனே நம்மளோட எக்ஸ்ப்ளனேஷன் போட்டலாம். ஸோ அதனால் நம்ம சேனல் லைக் பண்ணி வச்சு மறக்காம பெல்லைக்கான் இப்போ ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் அப்புறம் ஓன் உங்களுக்கு வந்துடும். அது மட்டுமே இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராச்சும் தெரில அப்படின்னா ஷேர் பண்ணி விட்ருவோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டுமே இல்லாமல் நம்மளோட இப்போ ஏஆர்டி கம்யூனிட்டி 2.0 சேனல் இருக்குல்ல, ஸோ அதில் வந்து யுவர் நேமுக்கான ரிவ்யூ போட்டிருப்போம். ஸோ பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ அதுக்கு அதில் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது சொல்லுங்கள். அது மட்டுமே இல்லாமல் பாய் கைஸ், அடுத்த சாட்சியாக வீடியோ மீட் பண்ணுவோம். பாய். நான் சொல்ல மாதிரி பார்த்தீங்களா, நம்ம யுவர் நேமுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அப்படியே இல்லைனாலும் கமெண்ட் செக்ஷனில் இருக்குது, போய் கிளிக் பண்ணி பார்த்துங்க. பாய். முடிச்சிடலாமா?